தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒருவர் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 18/2/2015 புதன்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மாலை 8:44 வரை, பிறகு அவிட்டம் நட்சத்திரம். இன்றைக்கு அமாவாசை திதி. முன்னோர்களை வழிபட்டு முன்னேற்றம் காண வேண்டிய நாள். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து, ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு பூக்கள் உகந்தது. சில தெய்வங்களுக்கு சில பூக்களை நாம் அர்ப்பணித்தால் உடனடியாக பலன் கிடைக்கும். சில தெய்வங்களுக்கு சில பூக்களை அர்ப்பணிக்கக்கூடாது என்று கூட சொல்லியிருக்கிறார்கள். நமக்கு எது தேவையோ அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். அதே போலத்தான் தெய்வங்களுக்கும் அவைகள் எதை விரும்புகின்றன என்பதை ஆராய்ந்து நாம் அதற்கு சூட்ட வேண்டும் என்பார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பூக்களெல்லாம் கூட மருத்துவ குணம் மிகுந்ததாகவும் இருக்கின்றது. அதே நேரத்திலே அந்த பூக்களிலே எத்தனையோ கருத்துகளும் அடங்கி இருக்கிறது. நீங்கள் மருத்துவரிடம் சென்றால் குழந்தை சிவப்பாக பிறக்க வேண்டும் என்று ஒரு கர்ப்பிணி பெண் கூறினால் உடனே சொல்வார்கள், குங்குமப்பூவை நீங்கள் சாப்பிடுங்கள் என்பார்கள். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது குங்குமப்பூ குழந்தையினை சிவப்பாய் மாற்றும். கொன்றைப்பூ மதுமேகம் நோயை ஓட்டும். செங்கமலப்பூ இருமல் ரோகம் ஓட்டும். செந்தாளம்பூ வெளிக்கு குளிர்ச்சி கூட்டும். மந்தாரை பூ வாசம் மயங்கச் செய்யும். மகிழம்பூ இனவிருத்திக்கு இன்பம் சேர்க்கும். சிந்தும் பொன் ஆவரம்பூ தேகம் மாற்றும். சிங்கார பூக்களெல்லாம் மருந்தாய் மாறும். பூக்களெல்லாம் மருத்துவ குணம் வாய்ந்தவை. வாகைப்பூ சர்ப்ப விஷம் இறக்கும். நல்ல வாழைப்பூ குடல் நோயை அகற்றி வைக்கும். தேகத்தில் நிறமாற்றம் செய்கின்ற தேமலினை வேப்பம்பூ நீக்கி வைக்கும். போகத்தை மல்லிகைப்பூ வரவழைக்கும். புல் அருகு இரத்தத்தை சுத்தமாக்கும். யோகத்தை வரவழைக்க இறைவனுக்கும் உகந்ததொரு பூமாலை சூட்ட வேண்டும் என்று பல ஆண்டுகளுக்கு முன்னாலே பூவை பற்றி நான் ஒரு பாடல் எழுதினேன். பொதுவாக கொன்றைப்பூ மதுமேகம் நோயை ஓட்டும் என்று சொல்கின்றார்கள். செங்கமலப்பூ இருக்கிறதே, அது இருமல் ரோகத்தை ஓட்டி விடுமாம். செந்தாளம்பூ அணிந்தால் வெளிக்கு குளிர்ச்சி கூட்டும். மந்தாரை பூவும் இருக்கிறது. மகிழம்பூதான் இனவிருத்திக்கு இன்பம் சேர்க்குமாம். நீங்கள் வீட்டிலே பார்த்தால் வாழை மரம் வளர்க்க வேண்டும். வாழைப்பூ குடல் நோயை அகற்றி வைக்கும். அடிக்கடி வாழைப்பூவை நாம் உணவிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும். வாகைப்பூ சர்ப்ப விஷம் இறக்கும். இப்படி பூக்கள் எல்லாம் மருந்தாய் மாறுகின்ற சூழ்நிலையிலே இருக்கின்றது. அதே நேரத்தில் இன்றைக்கு கிழமை என்ன என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு கிழமை புதன்கிழமை, திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் என்று சொன்னாலே திரு என்ற அடைமொழி உள்ள நட்சத்திரம். 2 நட்சத்திரங்கள் தான் அடைமொழியோடு கூடியவை. ஒன்று திருவோணம், மற்றொன்று திருவாதிரை. இன்றைக்கு திருவோணம் திருமாலுக்கு வந்த நட்சத்திரம். திருமாலுக்கு வந்த கிழமை புதன்கிழமை. எனவே இன்றைக்கு நீங்கள் திருமாலை திருப்தியாக வழிபட்டால் உங்கள் வாழ்க்கை தித்திக்கும் விதத்தில் அமையும். எனவே இன்றைக்கு திருமாலுக்கு வந்த பூ எது என்று சொன்னால் தாமரைப்பூ. இன்றைக்கு அருகில் இருக்கும் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று அங்கே நீங்கள் செந்தாமரை மலர்களால் அவளை அர்ச்சித்து செந்தாமரை மாலை சூட்டி பச்சை பட்டு அணிவித்து நீங்கள் சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் கொடுத்து வழிபாடுகளை முடித்து வந்தால் உங்கள் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். கவியரசர் கண்ணதாசன் சொல்லுவார், திருப்பதி சென்றால் ஒரு விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லி. அங்கிருக்கிற விஷ்ணுவை பார்த்து வந்தாலே விருப்பம் நிறைவேறும் என்று சொல்லுவார். ஆகையினாலே விஷ்ணுவுக்கு உகந்த புதன்கிழமை என்பதனாலே இன்று ஆலயத்திற்கு செல்பவர்கள் விஷ்ணுவுக்கு உகந்த செந்தாமரை மலர் மாலை சூட்டி வழிபாடுகள் செய்தால் செல்வ வளம் பெருக வாழ்க்கை அமையும் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேஷராசி நேயர்களே, பட்டப்பாட்டிற்கு பலன் கிடைக்கின்ற நாள். பணவரவு உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கிறது. தனாதிபதியாக விளங்கும் சுக்கிரன் இன்றைக்கு உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிறார். தேவைக்கேற்ற பணம் வந்து கொண்டே இருக்கும். இடம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், புதிய முதலீடுகள் செய்ய வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கெல்லாம் அவர்கள் நினைத்தது நிறைவேறும் விதத்தில் இந்த நாள் இருக்கின்றது. உடன்பிறப்புகளும் உங்களுக்கு உதவியாக இருப்பார்கள். ரிஷபராசி நேயர்களே, வங்கி சேமிப்பு உயர்ந்து வளர்ச்சி கூடுகின்ற நாள். வரன்கள் வாயில் தேடி வந்து சேரும். 7ஆம் இடத்திலே சனி இருக்கிறார். கண்டகச்சனி என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். 7க்கு அதிபதி செவ்வாய் லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனோடு இணைந்திருக்கிற காரணத்தினாலே இன்றைக்கு சேமிப்பு அதிகரிக்கும். செய்தொழிலே லாபம் கிடைக்கும். பாகப்பிரிவினைகள் கூட சுமூகமாக முடியலாம். மிதுனராசி நேயர்களே, எதிரிகளின் தொல்லை அதிகரிக்கும் நாள். 8ஆம் இடத்திலே சந்திரன் உலா வருகின்றார். அஷ்டமத்தில் சந்திரன் வருகின்ற பொழுது எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். இறைவனையும் நீங்கள் கொஞ்சம் பூஜித்து செய்ய வேண்டும். கிழமை புதன், உங்கள் ராசிநாதனுக்குரியவன் புதன்.
எனவே இன்றைக்கு திருமால் வழிபாட்டையும் அனுமன் வழிபாட்டையும் மேற்கொள்ளுங்கள். எதை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது மட்டுமல்ல, உடன் இருப்பவர்களையும் நீங்கள் அவர்களிடமும் ஆலோசனை கேட்டு செய்தால் ஆதாயம் கூடுதலாக இருக்கும். கடகராசி நேயர்களே, குரு சந்திர யோகத்தால் குழப்பங்கள் தீரும் நாள். குடும்பத்துடன் பயணம் ஒன்றை மேற்கொள்வீர்கள். பணவரவு திருப்திகரமாக இருக்கிறது. மாமன் மைத்துனர் வழியில் உதவிகளும் ஒத்துழைப்புகளும் கிடைக்கும். புதிய முயற்சிகள் கைகூடும் நாள் இந்த நாள். சிம்மராசி நேயர்களே, அலைச்சல் அதிகரிக்கும் நாள். உங்களுக்கெல்லாம் இன்றைக்கு ஆதாயம் குறைவாகவே கிடைக்கும். உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியை பார்க்கிறார். இருந்தாலும் தனாதிபதி புதனோடு சந்திரன் இணைந்திருக்கின்றார். விரையாதிபதி இணைந்திருக்கின்ற பொழுது வரவை காட்டிலும் செலவுகள் கூடலாம். தாய்வழி ஆதரவு குறையும். எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறீர்களோ அது நிறைவேறுவதில் தடைகளும் தாமதங்களும் உருவாகலாம். கன்னிராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் குழப்பங்கள் அகலும் நாள். வீடு மாற்ற சிந்தனைகள் மேலோங்கும். ராசிநாதன் புதனோடு சந்திரன் இணைந்திருக்கிறார். ஒரு சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கூட உண்டு. செவ்வாய் 7இல் இருப்பதால் உடன்பிறப்புகளின் வழியில் எதிர்ப்புகள் வந்து சேரலாம். எனவே நீங்கள் யோசித்து செய்யும் காரியங்களில்தான் உங்களுக்கு இன்றைக்கு வெற்றி கிடைக்கப் போகின்றது. துலாம் ராசி நேயர்களே, உத்தியோக முயற்சியிலே வெற்றி கிட்டும் நாள். உற்சாகத்துடன் நீங்கள் பணிபுரிவீர்கள். 10இலே குரு. பதவி மாற்றம், இடமாற்றம் நினைத்தபடி நிறைவேறும். சிலர் விஆர்எஸ் வாங்கி கொண்டு விருப்ப ஓய்வில் ஏதாவது தொழில் செய்யலாமா என்று கூட சிந்திப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் நினைத்த காரியம் இன்றைக்கு நிறைவேறும் விதத்திலேயே இருக்கின்றது. 2இலே சனி இருப்பதால் குடும்ப பிரச்சனைகள் கொஞ்சம் கொடிகட்டி பறக்கலாம். குடும்பத்தில் உள்ளவர்களை அனுசரித்து சென்றால் நன்மை. விருச்சிக ராசி நேயர்களே, பிள்ளைகளின் வழியில் நல்ல தகவல் வந்து சேருகின்ற நாள். பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும். தொழில் முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றி உண்டு. மாற்று மருத்துவத்தால் உடல் நலம் சீராகும். நீண்ட நாள் ஆசை நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களே, காலத்திற்கேற்ப மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்கின்ற நாள். காவல்துறை சம்பந்தப்பட்ட கலக்கம் அகலும். 8இலே குரு வக்ர இயக்கத்தில் இருப்பதால் இடமாற்றம் ஊர் மாற்றங்கள் வந்து சேரலாம். எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. மகர ராசி நேயர்களே, புதனும் சந்திரனும் உங்கள் ராசியிலேயே இணைந்திருக்கின்றார். உணர்ச்சி வசப்படுவதன் மூலம் உடல்நலக்குறைவு ஏற்படுகின்ற நாள். உழைப்பு கொஞ்சம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். சனியினுடைய பார்வை மகரத்திலே பதிகின்றது. எனவே ஆரோக்கிய தொல்லைகள் அதிகரிக்கலாம். மருத்துவ செலவு தவிர்க்க முடியாததாக இருக்கும். அஞ்சல் வழியில் வருகிற செய்தி அதிர்ச்சி தரக்கூடியதாக கூட இருக்கலாம். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடன் இருப்பவர்களால் நன்மை கிடைக்கின்ற நாள். உயர் பதவிகள் வருவதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். சூரிய பலம் நன்றாக இருப்பதால் உஷ்ண சம்பந்தப்பட்ட தொல்லைகள் உடலில் உருவாகலாம். புதிய ஒப்பந்தங்கள் மாலை நேரத்தில் வந்து சேரும். மீனராசி நேயர்களே, பூமி வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற நாள். புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றி கிட்டும். பாகப்பிரிவினைகள் சுமூகமாக முடியும். வரன்கள் வாயில் தேடி வரலாம். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.